ஷூட்டிங்கில் மயங்கி விழுந்த லதா, பதறியடித்து ஓடி வந்த எம்ஜிஆர் எடுத்த அந்த அதிரடி முடிவு. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத மாபெரும் சகாப்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் திரையில் தோன்றினாலே ரசிகர்களின் உற்சாகம் கரை புரண்டு ஓடும். அதே போல எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்த முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் நடிகை லதா. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தொடங்கி எம்ஜிஆருடன் பல சூப்பர் ஹிட் படங்களில் ஜோடியாக நடித்தவர். படப்பிடிப்பு தளத்தில் எப்போதுமே மிகவும் கண்டிப்பானவராகவும் அதே சமயம் தன் சக கலைஞர்கள் மீது அளவற்ற பாசமும் கொண்டவராகவும் விளங்கியவர் புரட்சி தலைவர். அப்படி ஒரு திரைப்படத்தின் பிரம்மாண்ட படப்பிடிப்பின் போது நடிகை லதா அவர்கள் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம், அதை பார்த்து பதறியடித்து ஓடி வந்த எம்ஜிஆர் எடுத்த அந்த அதிரடி முடிவும் தான் இன்றைய ஹைலைட். திரைக்கு பின்னால் நடந்த அந்த சுவாரஸ்யமான வரலாற்று ரகசியத்தை பற்றி இன்று நாம் விரிவாக பார்ப்போம். அது 1970களின் நடுப்பகுதி. எம்ஜிஆர் அவர்களின் இயக்கத்திலும் நடிப்பிலும் உருவான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வெளிநாடுகளில் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். ஜப்பான், தாய்லாந்து, ஹாங்காங் என பல நாடுகளில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அப்போது தாய்லாந்து நாட்டில் உள்ள ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு முக்கியமான சண்டை காட்சியும் அதை தொடர்ந்து வரும் பாடல் காட்சியும் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வெளிநாட்டு தட்பவெப்ப நிலை ஒத்து வராத காரணத்தாலும் ஓய்வில்லாத தொடர் படப்பிடிப்புகளாலும் நடிகை லதா அவர்கள் உடல் ரீதியாகவும் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டார். ஆனால் படத்தின் பிரம்மாண்டம் கருதியும் எம்ஜிஆரின் கண்டிப்புக்கு பயந்தும் அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை வெளியில் சொல்லாமல் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார். அன்று மதிய நேரம். வெயில் மிக கடுமையாக இருந்தது. காட்டில் ஒரு பாறையின் மீது ஏறி லதா அவர்கள் ஓடி வருவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இயக்குனர் ஆக்சன் சொன்னதும் லதா ஓடி வந்தார். ஆனால் அதீத சோர்வு மற்றும் நீரிழப்பு காரணமாக திடீரென லதாவின் கண்கள் இருண்டன. கேமரா ஓடிக்கொண்டிருக்கும் போதே அவர் அந்த பாறையிலிருந்து நிலை தடுமாறி கீழே மயங்கி விழுந்தார். இதை பார்த்த ஒட்டுமொத்த படக்குழுவினரும் பயத்தில் உறைந்து போய் நின்றனர். காட்டின் நடுவே இப்படி ஒரு விபத்து நடந்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் திகைத்தனர். அப்போது தூரத்தில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் லதா மயங்கி விழுந்ததை கண்ட அடுத்த நொடி தன் கையில் இருந்த மைக்ரோபோனை தூக்கி எறிந்துவிட்டு பதறி அடித்து கொண்டு லதாவை நோக்கி ஓடி வந்தார். அங்கிருந்த மற்றவர்கள் வருவதற்கு முன்னதாகவே எம்ஜிஆர் லதாவின் அருகில் சென்று அவரது தலையை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டார். உடனடியாக தன் கைகளாலேயே லதாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவருக்கு முதலுதவி செய்தார். லதா மெல்ல கண்களை திறந்த போது எம்ஜிஆரின் முகம் பயத்திலும் கவலையிலும் சிவந்திருந்தது. உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை அம்மா என்று மிகவும் உருக்கமாக கேட்டார் புரட்சி தலைவர். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். லதா முழுமையாக குணமடையும் வரை இந்த தாய்லாந்து காட்டு படப்பிடிப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. லதாவுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்கு ஆகும் முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் அதிரடி உத்தரவு போட்டார். வெளிநாட்டில் ஒரு நாள் படப்பிடிப்பு ரத்தானால் கூட பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தும் பணத்தை விட தன் சக கலைஞரின் உயிரே முக்கியம் என்று நினைத்தவர்தான் எம்ஜிஆர். லதா முழுமையாக குணமடைந்த பிறகே மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கியது. படம் வெளியான போது அந்த பாடல் காட்சி தியேட்டரில் மாபெரும் வரவேற்பை பெற்றது. தன் சக கலைஞர்கள் மீது எம்ஜிஆர் வைத்திருந்த இந்த உன்னதமான பாசத்தை பற்றிய சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.